ஒரு மாசம் கழிச்சு கதிர் ஊருக்கு கிளம்பிட்டேன் அம்மான்னு போன் பண்ணி சொல்ல ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவனோட பிளான் கல்யாணத்தை பண்ணிட்டு திரும்பி யுஎஸ் போயிடலான்னு தான். ஆனா விதியின் பாதை வேறாக இருந்துச்சு. சொன்னபடியே 2வது நாள் ஊருக்கு வந்தான் கதிர். 3 வருஷம் கழிச்சு தன்னுடைய மகனை பார்த்த ராஜி ஆனந்த கண்ணீரோட அவனை ஆற தழுவி வரவேற்றாங்க. உடனே அவங்க அண்ணன் வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்ப அண்ணன் சுந்தர பாண்டி கிளம்பிட்டாரு அவரு தங்கச்சி வீட்டுக்கு. செண்பகம், மீனா நீயும் வாடி. உங்க மாமே அமெரிக்கால இருந்து வந்துட்டானா, வா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம் என்று சொன்ன உடனேயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன வெக்கம். ஆனா அதை வெளிக்காட்டாம, நீயும் அப்பாவும் போய் பாருங்கம்மா, நான் இந்த ஈர துணியெல்லாம் மொட்டை மாடியில காய வச்சுட்டு பின்னாடி வரேன். சரி, வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு நல்ல புடவைய எடுத்து கட்டிட்டு வா. இன்னைக்காச்சும் நான் சொல்றதை செய், புரியுதா என்று செண்பகம் சொல்ல, எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நீ போ என்று அவங்க அம்மாவையும் அனுப்பி விட்டுட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவளுக்கும் அவ கதிர் மாமாக்கும் பிடிச்ச தேன் மிட்டாய வாங்கிட்டு போலான்னு பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைக்கு போனா. அதுக்குள்ள சுந்தர பாண்டியும் செண்பகமும் மாப்பிள என்று கூப்பிட்டு கொண்டே ராஜி வீட்டுக்குள்ள போனாங்க. வாங்கத்த, வாங்க மாமா என்று ஆவலாக கதிர் கூப்பிட, மாப்பிள என்று கட்டிப்பிடிச்சு எப்படிடா இருக்க என்று சுந்தர பாண்டி கேட்க கதிரோட கண்களோ மீனாவை தேடிச்சு. என்ன மாப்பிள, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியில யாரையோ தேடுற போல என்று சுந்தர பாண்டி மாமா நக்கலாக கேட்க ஒரு அசட்டு சிரிப்போட, ஒண்ணு இல்ல மாமா, நான் நல்லா இருக்கேன், நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் கதிர். நீ என்கிட்ட சொல்லாட்டியும் நீ யார தேடுறேன்னு எங்களுக்கு தெரியுது தம்பி, கொஞ்சம் பொறு, உன் ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ட்ரி கொடுப்பா, அது வரைக்கும் எங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இரு என்று கிண்டலாக சொன்னாங்க அத்தை செண்பகம். கதிர் உடனே சிரிச்சிட்டு, சரி அத்தை, மீனா பொறுமையாவே இங்க வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவன் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ், ட்ரெஸ் எல்லாம் அவங்க அத்தைக்கு மாமாக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு வர ரூமுக்குள்ள போனான். ராஜி அம்மா உள்ள அவங்க அண்ணன் அன்னைக்கு காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி வழியா யாருக்கும் தெரியாம சத்தமில்லாம ரூமுக்குள்ள வந்து, யோ மாமா என்று கதிர் மேல ஏறிக்கிட்டா மீனா. கதிருக்கு ஆச்சரியம் தாங்கல. அவன் ஏக்கத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சது. அவளை ஒரு சுத்திட்டு கீழே இறக்கி விட்டு 2 பேரும் ஏக்கம் கலந்த முகத்தோடு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கண்ணாலேயே ஒரு நிமிஷம் காதலிச்சாங்க. டிமா என்று சொல்லி அவளை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டான் கதிர். மீனாவும் ஆனந்த கண்ணீரோட டேய் மாமா என்று அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்புறம் உடனே சந்தோஷத்துல மீனா, இந்தடா மாமா எடுத்துக்கோ என்று அவ 2 கையையும் விரிச்சு அவகிட்ட இருந்த தேன் மிட்டாய கதிருக்கு காமிச்சா. என்னடி இது என்று கதிர் கேட்க, அடப்பாவி, இது நம்ம 90s கிட்ஸுக்கு பிடிச்ச தேன் மிட்டாய்டா. சின்ன வயசுல அந்த ஆறுமுகம் அண்ணாச்சி கடையில எவ்வளவு சுட்டு தின்றுப்போம் நம்ம 2 பேரும். யுஎஸ் போன உடனே அதெல்லாம் மறந்துட்டியாடா என்று கேட்டா. இல்லடி இல்ல, இத பார்த்தே 3 வருஷம் ஆச்சா, அதான் டக்குன்னு ஞாபகம் வரல. சரி கொடு என்று அதை வாங்கி கொண்டு வாயில போட்டுக்கிட்டான் கதிர். இன்னொரு தேன் மிட்டாயை எடுத்து அவளுக்கும் அன்பா ஊட்டிவிட அதுக்குள்ள உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ராஜியும் செண்பகமும் ரூமுக்குள்ள வந்தாங்க. இவங்களோட இந்த சின்ன ரொமான்ஸ பார்த்து கிண்டலா ஒரு சிரிப்பு சிரிச்ச செண்பகம், அடியே, நாளைக்கு நீ கட்டிக்க போற பையன்டி அவரு, நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவரை போய் வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா என்னங்கன்னு மரியாதையா கூப்பிடு என்று சொல்ல, இதோ வந்துட்டாங்கடா பூமர் ஆன்ட்டி, நமக்கு அட்வைஸ் பண்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. மா, இப்போல்லாம் புருஷனோ காதலனோ டா போட்டு கூப்பிடுறதுதான் மரியாதையே, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது. ரொம்ப நல்லா இருக்குடி நீ சொல்றது, இது கிராமம், ஞாபகம் வச்சுக்கோ. நீ சொல்றதெல்லாம் வெளியில 4 பேர் கேட்டாங்கன்னா செண்பகம் அவ பொண்ண ரொம்ப மோசமா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு என்னத்தான் குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த வயசான காலத்துல தேவையானக்கு. பாரு ராஜி, உன் மருமக பேசுற பேச்ச. சரி விடுங்க அண்ணி, இதெல்லாம் இந்த காலத்து பசங்க நாம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா சரிதான். நீங்க உட்காருங்க அண்ணி, நான் சமைச்சிடுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் மதிய சாப்பாடு, நீங்களும் அண்ணனும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று சொல்ல
எல்லோரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அன்றைய நாள் முழுக்க மீனாவும் கதிரும் மனசு விட்டு நிறைய பேசினாங்க. அந்த நாள் அதே சந்தோஷத்தோட இனிதாகவே முடிஞ்சது. மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை ராஜி அம்மா அன்னைக்கு தலைக்கு குளிச்சிட்டு வந்து தலை நிறைய பூ பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள தாலியும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அது கதிருக்கு தெரியாது. ஏதோ அவங்க நடவடிக்கையெல்லாம் புதுசா இருக்கேன்னு கதிர் யோசிச்சான் அவன் மனசுக்குள்ள. என்ன நம்ம அம்மா திடீர்னு இப்படி மாறிட்டாங்க? மீனா வாடா போடான்னு கூப்பிட்டா சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அம்மா பூ வச்சு பார்த்ததே இல்லையே. எல்லாம் புதுசா இருக்கே. நம்ம ஆளு மீனா தான் அம்மாவை பக்குவப்படுத்தியிருக்கோம். அது சரி, பூவும் போட்டு என்ன புருஷனா நிஜமா தந்தது? பொண்ணா பிறந்தாலே இது இயற்கையா வச்சுக்கிறது தானே என்று நினைத்து கொண்டு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். மதிய சாப்பாட்டுக்கு நான் வரமாட்டேன். நீங்க எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கதிர் வெளியே போயிட்டான். அப்படியே அந்த நாளும் போயிடுச்சு. ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தான் கதிர். அன்னைக்கு ராத்திரி கதிரும் ராஜி அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ல கதிர் லேப்டாப் வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தான். அப்போ ராஜி அம்மா, டே கதிரு சொல்லுமா. மீனாக்கு ஏதோ ஜாதகத்துல தோஷம்னு ஜோசிய சொல்லியிருக்காருடா. அண்ணி அவளை கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் மீனாக்கும் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். உடனே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு கதிரு, என்னம்மா நீ இந்த காலத்துல போய் ஜோசியம் ஜாதகம்னு சொல்லிட்டு? நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோமா. எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அதுவும் மீனா இருக்கு பாரு, பயங்கர புத்திசாலி. என்னை விட அவளுக்கு வாழ்க்கையை எப்படி அழகா கொண்டு போகணும்னு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத என்று தைரியம் சொன்னான். சரிடா, அப்புறம் உன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா வந்தா எப்படி இருக்கும்? இல்லடா, நீ அவரை ஏத்துக்குவியாடா? மா, காலையில தான் நீ பூ பொட்டெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்து நம்ம அம்மா நல்லா பக்குவப்பட்டிருக்கான்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டேன். நீ என்னடானா ஜோசியம் ஜாதகன்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப உயிரோட இல்லாதவரு என் கல்யாணத்துக்கு வருவார்னு சொல்றியேம்மா. எப்படிமா அது நடக்கும்? சரி, அப்படியே அவர் வந்தாலும் நான் எப்படி ஏத்துக்காம இருப்பேன்? எங்க அப்பா இல்லையா அவரு? எனக்கு நினைவு தெரிஞ்சு போட்டோல தான் அவர் முகத்தையே பார்த்திருக்கேன். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன என்று சொல்ல, நீ சொன்ன இந்த வார்த்தையே போதுண்டா எனக்கு. நான் இப்போ நிம்மதியா தூங்குவேன் என்று ராஜியம்மா சொன்னாங்க. டக்குன்னு கதிரோட லேப்டாப்ல ஒரு மெயில் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அந்த மெயில பார்த்துட்டு கதிர் கொஞ்சம் ஷாக் ஆனான். அப்படி என்ன அந்த மெயில்ல இருந்துச்சு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எபிசோட் 4 கதை தொடரும்.